சென்னையில் பெண்ணிற்கு நடந்த கொடூரம். பெட்ரோல் ஊத்தி எரித்ததன் பின்னணி என்ன? இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. இது கிரைம் டாக் வித் பவானி ஸ்ரீ. சென்னை சூளமேடு விநாயகபுரம் 2வது பகுதியை சேர்ந்தவங்க தான் சீனிவாசன் அமுதா தம்பதி. இவங்க நூறடி சாலையில ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு வராங்க. எப்பவுமே அமுதா மதிய டைம்ல தன் கணவர் சீனிவாசனுக்கு மதிய உணவு கொண்டு போய் கொடுக்கறது வழக்கமா. அப்படிதான் அன்னைக்கும் அமுதா மதிய உணவு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்கள ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது யாருன்னா, அதே பகுதியில ஜூஸ் கடையில வேலை பார்க்கக்கூடிய சாந்தகுமார். அப்போ அமுதா முதல் மாடி ஏறி இருக்காங்க. அங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்த சாந்தகுமார் அவங்கள உள்ள தள்ளி அவங்க கையில வச்சிருந்த கத்தியினால குத்தி இருக்காரு. அவர் கையில கொண்டு வந்து ஜூஸ் பாட்டில்ல பெட்ரோல் வச்சிருக்காரு. பெட்ரோலையும் அவங்க மேல ஊத்தி உயிரோடு எரிச்சிருக்காரு. அமுதா கத்துற சவுண்ட கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஏதோ வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல சீனிவாசனும் வந்திருக்காரு. அப்பதான் சாந்தகுமார் அவங்க கழுத்துல இருந்த நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு அங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அங்க அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு வந்ததுனால சாந்தகுமார் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அமுதாவுடைய நகைகளையும் அவர் எடுத்துக்கிட்டு முதல் மாடியில இருந்து குதிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அவர் குதிச்சதுல அவரோட கால்ல எலும்பு முறிவாயிருக்கு. போலீசாருக்கு தகவல் கொடுத்தோன்னே அங்க விரைந்து வந்த போலீசார் அமுதாவோட உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அமுதா இறந்து போயிருக்காங்க. போலீசார் விசாரணை நடத்துறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஏன்னா சாந்தகுமார் கால்ல எலும்பு முறிவுப்பட்டு அங்கதான் இருக்காரு. அப்போ அவரு போலீசார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்காரு. அதனால போலீசாருக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இவன் மட்டும்தான் கொலை பண்ணானா, வேற யாராச்சும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத அந்த பகுதியில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மூலம் ஆய்வு பண்ணிட்டு வராங்களாம். அதே மாதிரி சாந்தகுமாருக்கு நிறைய கடன்கள் இருந்தது அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. அவன் கடனுக்காக நகைகளை கொள்ள அடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்திருக்கான். இந்த சம்பவத்துல இது நகைக்காக தான் நடத்தப்பட்ட கொலை அப்படின்னா திருடன் கத்தி எடுத்துட்டு போனது ஓகே. ஆனா அவன் எதற்காக ஜூஸ் பாட்டில்ல பெட்ரோல் எடுத்துட்டு போய் எரிச்சான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை இது திட்டமிட்ட கொலையா, ஏதாவது முன்பகை இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இந்த சம்பவத்தோட உண்மையை வெளிக்கொண்டு வர போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட முழு விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமா தான் அமுதாவுக்கு என்ன நேர்ந்தது, எதற்காக சாந்தகுமார் கொலை பண்ணாரு அப்படின்றது வெளிவரும். இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.